அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை வீடு பெறனில் பெருமையை அடையும்படியான நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். இதன் பொருளை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். சோழக்குடி என்னும் சிறிய ஊரில் வான்மதி என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள். ஆனால் ஒரு குறை, தன் திறமைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருப்பாள். ஒரு நாள் பள்ளியில் பேச்சுப் போட்டி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. வகுப்பில் உள்ள மாணவர்கள் அனைவரும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் வான்மதி மட்டும் என்னால் முடியாது, நான் எதிலும் சிறந்தவள் இல்லை என்று மனம் தளர்ந்து நின்றாள். இதை கவனித்த ஆசிரியர் வேலுச்சாமி அவளை அழைத்து சொன்னார். வான்மதி, பெருமை என்பது வெளியில் கூவி அறிவிப்பதல்ல. நல்ல நிலையிலே நின்று மன உறுதியுடன் செயல் புரிந்தால் பெருமை தானாக வந்து சேரும். நீ முயற்சி செய், உனக்குள் உள்ள திறமை உன்னை உயர்த்தும். அந்த வார்த்தைகள் வான்மதியின் மனதில் ஆழமாக பதிந்தன. போட்டி நாளன்று பள்ளி கலையரங்கம் உற்சாகத்தால் நிரம்பியிருந்தது. மாணவர்கள் ஒவ்வொருவரும் மேடையில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். வான்மதியின் பெயர் அழைக்கப்பட்ட போது அவள் ஒரு நொடி கலங்கினாள். ஆனால் ஆசிரியரின் அறிவுரை அவளுக்குள் துணிவை ஊட்டியது. அவள் மேடைக்கு சென்று அமைதியாக தன்னம்பிக்கையுடன் பேசத் தொடங்கினாள். குரலில் தெளிவு, மனதில் நிதானம் இருந்தது. போட்டி முடிந்த பின் தலைமை ஆசிரியர் மேடையில் வந்து கூறினார், இவ்வாண்டு பேச்சுப் போட்டியில் முதலிடம் பெறுபவர் வான்மதி. அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஓசை எழுந்தது. வான்மதியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் உணர்ந்தாள், தன் நிலையை காத்து தன் நம்பிக்கையுடன் முயன்றால் பெருமை நம்மை தேடி வரும் என்பதை. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: உழைப்பு, நற்குணம், நல்ல செயல் இவற்றில் நிலைத்து நின்றால் பெருமை தானாகவே நம்மை தேடி வரும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.